சென்னை பட்டினப்பாக்கத்தில் இயல்பை விட கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ரங்கபாண்டி நேரலையில் வழங்கும் கூடுதல் விவரங்களை இப்போது கேட்கலாம். ரங்கபாண்டி, உங்கள் தகவல்கள் என்ன? வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை கரையை கடக்க இருக்கிறது. இது மகாபலிபுரம் காரைக்கால் இடையே கரை கடக்கும் நிலையில் இந்த கரையை கடக்கும் பொழுது 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக இந்த வங்கக்கடலில் ஏற்பட்டு உருவாகி இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடந்த 3 நாட்களாகவே கடலானது சீற்றத்துடன் காணப்படுகிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கடல் சீற்றமானது வழக்கத்தை விட மிக அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் வழக்கத்து இயல்பை விட 3.7 கிலோமீட்டர் தூரத்திற்கு 7 மீட்டர் தூரத்திற்கு இந்த கடல் அலைகள் எழும்பக்கூடும் என தேசிய கடல்சார் மையம் அறிவித்திருக்கிறது. அதன் காரணமாக இந்த பகுதியில் கடல் சீற்றமானது மிக அதிக அளவில் காணப்படுகிறது. மேலும் இந்த பட்டினப்பாக்கம் பகுதியில் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் அதிக அளவில் பொதுமக்களும் இங்கே வந்து கடற்கரையோரம் தங்களுடைய பொழுதை கழிக்க வரக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. இருந்த போதிலும் கூட பாதுகாப்பு கருதி ஏற்கனவே புயல் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கப்படும் என கூறக்கூடிய சூழலிலும் கடல் சீற்றமாக இருக்கக்கூடிய சூழலிலும் பாதுகாப்பு கருதி இந்த பகுதியில் போக்குவரத்து காவல்துறையினர் எந்தவிதமான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் எடுக்கப்படவில்லை என்பதே இந்த பகுதி மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் கடல் சீற்றம் குறித்த விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி ரங்கபாண்டி.